நான் உங்கள் இல்முதீன், மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர். இன்றைய மைக்ரோ ஃபினான்ஸ் என்னும் சட்டவிரோத கும்பலை தமிழகத்திலிருந்து களையெடுத்து தரும்படி தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பதிவு. தங்க தளபதியார் தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த பொன்னான ஆட்சி காலத்தில் மைக்ரோ ஃபினான்ஸ் என்னும் சட்டவிரோத கும்பலை தமிழகத்திலிருந்து களையெடுத்து தமிழக மக்களின் வாழ்வையும் உயிரையும் காப்பாற்ற வேண்டி தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை பதிவு. தமிழர்தம் வாழ்வு மலர, உரிமைகளை வென்றெடுக்க, சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, பெண்ணுரிமை, இன உரிமை, கருத்தியல்களை அடித்தளமாக கொண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சீரிய முயற்சியால் மகளிர் சுய உதவி குழு உருவாக்கப்பட்டது. இந்த மகளிர் சுய உதவி குழுவால் எத்தனையோ மக்களின் வாழ்வாதாரம் மேல் நோங்கி இருந்திருக்கிறது. அதில் எந்தவிதமான மாறுபாடும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தனியார் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ், பஜாஜ் போன்ற நிதி நிறுவனங்கள் மக்களின் இயலாமையை பயன்படுத்தி, அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை அடிமைத்தனமாக நடத்தி வருகிறது. இந்த அடிமைத்தனத்தை கடந்த 5 வருட காலமாக சட்டத்தின் வாயிலாக களத்தில் தோல் உரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம். இதுபோல கடன் கொடுக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் நிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் பெற்றவர்களை அடிமைத்தனமாக பார்ப்பதும், சட்டவிரோத குண்டர்களை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி பணம் வசூலிப்பதும், சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவதும், RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எந்தவிதமான நிபந்தனைக்கும் கட்டுப்படாமல் நடப்பதும் போன்ற பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். இது எல்லா மாவட்டங்களிலும் அரங்கேறி வருகிறது. இதனால் தற்கொலை செய்து கொண்டு பறிபோன உயிர்களின் எண்ணிக்கை எத்தனையோ. தயவு கூர்ந்து தங்க தளபதியார் அவர்களின் இந்த பொன்னான ஆட்சி காலத்தில் இதுபோல் இனி நடைபெறாமல் இருக்க அரசின் சார்பாக வழங்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், மக்களை அடிமைப்படுத்தி பாலியல் ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான அத்துமீறல்களில் ஈடுபடும் மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும், அறியாமையால் கொடுமையான வட்டியில் சிக்கித் தவிக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம். இத்தகைய இந்த பிரச்சனைக்கு என்றாவது ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் என்ற அசாத்திய நம்பிக்கையில்தான் கடந்த 5 வருட காலமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு இப்ராஹிம் பாதுஷா அவர்களும் கழகத்தில் உள்ள அனைத்து தலைவர் பெருமக்களும் களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நலனுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் தங்க தளபதியார் தமிழக முதல்வராகிய தாங்கள் மைக்ரோ ஃபினான்ஸ் என்னும் சட்டவிரோத கும்பலின் பிடியில் சிக்கித் தவிக்கும் இந்த நாட்டு மக்களை மீட்டெடுத்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடும், மீட்டெடுத்து தாருங்கள் என்ற கோரிக்கையோடும் எங்களுடைய கோரிக்கையை இந்த வலைதளத்தின் மூலமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.